முதலில் இந்த பேர் பலகையினை பாருங்கள். வணக்கம் நண்பர்களே, நான் மலையான். இன்றைய தினம் அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்ற மல்வத்தி எனும் ஊரில் உள்ள விவசாய திணைக்களத்துக்கு சொந்தமான ஒரு பண்ணைக்கு வந்துள்ளோம். இந்த பண்ணைக்கு நான் பலமுறை வந்திருக்கின்றேன். இதனை வீடியோ எடுத்து தங்களுக்கு காட்ட வேண்டும் என பல நாட்கள் நினைத்திருக்கின்றேன். கைகூடவில்லை. இன்றுதான் அது நடக்கின்றது. என்னுடைய குரல் பதிவு அவ்வளவு சிறப்பாக இல்லை என நினைக்கின்றேன். என்னென்று சொன்னால், இப்போ தான் தொடங்கி இருக்கிறேன் நீளமான வீடியோக்களை பதிவு செய்கிறதுக்கு. அப்போ அதால் கொஞ்சம் நாட்கள் எடுக்கும் என்று நினைக்கிறேன் ஒழுங்காக வீடியோ பதிவை இடுறதுக்கு. கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்க. இந்த பண்ணையில் ஒட்டு மரங்கள் நிறைய விற்கிறாங்க. மாமரம், செரிக்கன்று, டிராகன் ஃப்ரூட்ஸ் என சொல்லப்படுகின்ற அந்த பழமரம், இதே போன்று இன்னும் பல பழமரங்கள் விற்கப்படுது. நாம் இப்போ போகிறது மாங்கன்று சிலதை எடுத்துக்கொள்ளத்தான் போகிறோம். இந்த வீடியோவை ஃபுல்லாகவே எடுக்கணும் பாருங்கள். இந்த விவசாய பண்ணையில் ஒரு இடத்துக்கு தான் நாம் போகிறோம். இந்த வலப்பக்கம் தெரியுது, இது நாட்டு மேடை தானே. இந்த நாட்டு மேடையுடைய பெயர் தெரிந்தால் பதிவிடுங்க. இது மிகப்பெரிய பண்ணை. இதில் மாங்கன்று எடுக்க போகிறதால அந்த பக்கத்தில் இருக்கிற சிலதை மட்டுமே நான் வீடியோ எடுக்கிறேன் பாருங்க. மிகப்பெரிய மரங்களும் இங்கே இருக்குது. இந்த இடத்துல ஒட்டுக்கு பொறுப்பாக ஒரு சகோதரர் தான் இருக்கிறார். அவர் தானாம் ஒட்டு வேலைகளை எல்லாம் செய்கிறாராம். இங்கு பலவாறாக பிரிக்கப்பட்டிருக்குது. ஒவ்வொரு பிரிவும் ஒவ்வொரு வகையான மாங்கன்றுகள். இங்கு பல வகையான மாங்கன்றுகள் இருக்கிறது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையான வெளியே சார்ந்தது. பாருங்கள் நண்பர்களே, இவர்தான் அந்த சகோதரர். முடிந்த அளவுக்கு அனைத்து மாங்கன்றுகளையும் வீடியோ எடுக்கிறேன் பாருங்க. இவ்வளவு காலம் எழுத்து மொழியில தான் வீடியோ எடுத்து நான் இப்போ பேச்சு வழக்கில் குரல் பதிவு இடலாம் என நினைக்கிறேன். பாருங்க எப்படி இருக்குதுன்னு. பிடிக்குதுன்னு சொல்லுங்கள், பிடிக்கலைண்டா பிடிக்கலன்னு சொல்லுங்கள். இருக்கிற குறைபாடுகளையும் சுட்டி காட்டுங்க. இதில் கொய்யா மரம், செரி மரம் இரண்டும் இருக்குது. இன்னும் சில மரங்கள் இருக்குது, எனக்கு அதில் பேர் தெரியல. இது டிராகன் ஃப்ரூட்ஸ் கன்று. பாருங்க எப்படி இருக்குதுன்னு. வீடியோட கடைசியில் இந்த டிராகன் ஃப்ரூட்ஸில் பெரிய மரத்தை நான் போட்டுறேன் பாருங்க. அதில் பழம் இருக்குன்னு சொன்னவங்க, பழம் இருக்குதோ தெரியல, பார்ப்போம். இதில் பெரிய மாங்கன்றுகளும் இருக்குது. இதுகளெல்லாம் பெரிய மாங்கன்றுகள். இதுக்கு விலை கூட. இந்த மாங்கன்றுகளை தெரிவு செய்யும் போது அடி பெரிதாக பலமானதாக இருக்க வேண்டும் என கூறுவார்கள். பாருங்கள் நண்பர்களே, வரிசையாக இருக்குது. உண்மையிலே இது நல்ல விஷயம்தான். இந்த மாங்கன்றுகள் விலை குறைவாகத்தான் கிடைக்குது. வாங்கணும் நினைக்கிறவங்க போய் வாங்கி கொள்ளுங்க. என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் மிகவும் குறைவாகவே இருக்கிறார்கள். சப்ஸ்கிரைப் செய்தீர்கள்னால்
இந்த காணொளி தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்து உதவி செய்யுங்க. இப்போ போகிறது நாம் அந்த ட்ராகன் ஃப்ரூட்ஸ் மரத்தை பார்க்கத்தான் போய்கொண்டிருக்கிறோம். இதுதான் அந்த மரம், பாருங்கள் எப்படி இருக்குதுன்று. மரத்தை சுற்றிலும் தேடிவிட்டேன், பழமில்லை, பூவும் கிடைக்கவில்லை. பாருங்கள். நன்றி நண்பர்களே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.